திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர் ஒருவரின் பயிற்சி காணாமல் போய்விட்டது. கீழே இறந்து எடுத்தவர்கள் தயவுசெய்து ஆலை அலுவலகத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறோம். பாருங்கள், வெள்ளத்தை பாவு காய்ச்சிரும். தண்ணி நிறையா வச்சு விட்டுலாங்க. நான் பார்க்குறேன். ஆமாம்மா, தண்ணி நிறையா தான் இருக்குது. வடிகட்டி ஒரு பாத்திரம் கொடுங்க, லைட்டை வடிகட்டி விட்டுருவோம். பாவு காய்ச்சறதுக்கு தண்ணி நிறையா போயிடுச்சு, நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அங்கயா பச்சரிசி, தேங்காய் பூ, பாசிப்பயிறு, எள்ளு எல்லாம் போட்டு அப்படியே பிணைஞ்சு உருண்டையாக ஊற்றிக்கலாம். அந்த பாகை எடுத்து ஊற்றி இன்னும் பாவு ரெடி ஆகலை. அடிப்பு, ஆனால் அங்கே அனலே தாவ மாட்டேங்குது. கரண்டி வாங்குங்க. கரண்டி தாங்க, சிந்திரியில இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடை சேம்பிள் வேண்டியதுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்படியே பாவை ஊற்றி கிண்டிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சரிசி, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து கிண்டிக்கலாம். ஃபேஸ்புக்கில் எங்கள் அத்தாச்சி விட்டு போட போறியா? எப்படி எல்லாம் போட்டு கொடுக்குறான்னு சின்ன முத்து இப்படி இருக்கிற அவளுக்கு போட சாத்தாச்சி. நல்லா வெள்ளை பாவை காய்ச்சி இந்த மாவில் ஊற்றி கிளறிக்க வேண்டியதாங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர்ற வரைக்கும் அப்படியே கிண்டிக்க வேண்டியதான். கேட்கும் ஏதாச்சும் பிடிச்சி போட்டு மறுபடியும் போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கங்க, இதான் உருண்டை. இந்தாங்க, நீங்கள் உட்காருங்க. நான் வந்து இப்படி தான் உருண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி தான் உருண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, மூணு மாவு எங்கெங்க அந்த வழியில் இருக்குது. தாங்க நல்லா இருக்குது. நல்லா அதை பேசல கொட்டிக்க கொஞ்சம் தான் இட்லி பானையில் வச்சு மறுபடியும் அவிக்கணும். இட்லி பானையில் வச்சு மறுபடியும் அவிக்கணும். அவிச்சோம்னா கொழுக்கட்டை தயாராகிரும். கேமரா குவாலிட்டியா வெயிலுக்கு நீங்க கண்ணுபட்டு வச்சு பாருங்க. இங்க இருக்கு கேமரா. உருண்டையெல்லாம் செஞ்சாச்சு. இங்க பாருங்க, ஒரு தட்டு நிறையா செஞ்சிருக்கோம். தட்டக்காமி இதை வந்து இனிமேல் இட்லி பானையில வச்சு வேக வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் செஞ்சு இட்லி பானையில வச்சு வேக வைக்கணும். வேக வச்சா கொழுக்கட்டை ரெடி. நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம், ஃபேமிலியாக கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. நிறையா பேர் எல்லாம் செஞ்சு போயிட்டாங்க. என்ன செஞ்சு போயிட்டாங்க? கொழுக்கட்டை செஞ்சு. நாளைக்கு தான் தேர். இதெல்லாம் சேர பிணையணும். சேரெல்லாம் பிணைய முடியாது. எப்படி சேர பிணைய முடியும்? மாவை தான் பிணையலாம். சேர்த்து பிணையணும் சொல்லு. அது என்ன சேர பிணை? ஏமுத்து அத்தை நினைக்குது இவ்வளோ வந்து ஆளுக்கு ஒரு போனை தூக்கி வச்சுக்கிட்டு.
எல்லாத்தையும் கொண்டு சங்கரால் தான் காட்ட போறாங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து சூப்பர், வெரி குட். Play by USC Drive. விளையாடுதாமா எது பிடிச்சி எடுத்து வைகறி அவை வாங்கினாங்க உடஞ்சிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வளவிக்கடை. இங்க பாருங்க, இது ஒரு போன பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ எடுக்கிறேன்னு வந்து அது எடுக்குது. அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அவங்க ஷாப்பிங் பண்ணல, வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நாங்கள் திருவிழா கடையில் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். கிளிப்பு, இது பொட்டு எங்கள் பொண்ணுக்கு, இந்த கிளிப்பு, நெலி பாலிஷு, மேக்கப் பாலிஷ், இது ஒரு பச்சை குழந்தைக்கு இந்த பொட்டு, இது கை குழந்தைக்கு இந்த பொட்டு. நானே இதை நான் இப்பதான் காட்ட போறேன், சர்ப்ரைஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க, அவங்க தலையில நிறைய இருக்கும். எனக்கு இல்லைங்க காட்டுறவங்களுக்குங்க. இதெல்லாம் நாங்கள் திருவிழா கடையில் பண்ணியிருக்க ஷாப்பிங் பிராண்ட்ஸ்.